அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தென்னங்குருத்து வச்சு ஒரு பாயாசம் செய்ய போறோம். இந்த பாயாசத்த நான் செஞ்சு 2ஆ டிவைட் பண்ணி, நாட்டு சர்க்கரை கொஞ்சம், ஒயிட் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா வெல்லம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னங்குருத்து தென்னை மரம் வெட்டும்போது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்சா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைட்டா இனிப்பாவும், கொஞ்சம் துவர்ப்பாவும் இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடானதும் 1 கப் அளவு ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா சிம்ல வச்சு வறுக்கிறேன். இது நல்லா வறுத்த பிறகு ஜவ்வரிசி எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கண்ணாடி மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அடுப்பை சிம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்கிட்டே இருங்க. நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற தென்னங்குருத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த தென்னங்குருத்தும் ஜவ்வரிசியோட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற பாலை இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன். ஒரு குட்டி பேன் அடுப்புல வச்சு சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் ஏலக்காய் 4, 10 திராட்சை சேர்த்து 20 முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த திராட்சை முந்திரிய இந்த பாயசத்துல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை கொஞ்சமா தண்ணியில மிக்ஸ் பண்ணி இந்த பாயசத்துல கலந்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த பால் தனியா ஜவ்வரிசி தனியா இல்லாம இதெல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். அதுக்காக இதை நம்ம சேர்க்கிறோம். சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப இதை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணி ஒரு பாயாசத்தை ரெடி பண்ணிக்கிறேன். இன்னொரு கப்ல நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வெல்லம் சேர்த்து கூட இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிக்கலாம். என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.